வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, பஞ்சாயத்து தார் சாலை முகப்பிலே அமைந்துள்ள 5 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி நம்ம வீடியோக்கள் அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சமான இடங்கள் வரும்போது உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணியும் கொடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாமக்கல் டு திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை குளித்தலைங்க. குளித்தலையிலேருந்து உள்ளுக்க செவந்திப்பட்டி பக்கமாக இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே சுமார் ஒரு 100-150 வீடுகளுக்கு மேலே குடியிருக்காங்க. அதனால் வீடுகள் நிறைந்த பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு. இதில் 2 கிணறு, 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் போர்வெல் வசதி ஒன்று இருக்குங்க. அது மாதிரி பண்ணையில் தங்குற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டால்ஸ் போட்ட ஒரு சிறிய வீடு வசதி ஒன்று இருக்குது. ஒரு 10 பசுமாடுகள் கட்டி பராமரிக்கிற அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டால்ஸ் போட்ட ஷெட் வசதி ஒன்று இருக்குங்க. கிணறு பார்த்திங்கனாக்கா ஒரு 40 அடி ஆழம் தான் இருக்குங்க. அதனால் கிணறு ஆழம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் இப்போ கிணற்றில் நீர் குறைவாக இருக்குங்க. போர்வெல்லில் நல்ல வாட்டர் சர்வீஸ் நல்லாயிருக்கு, சப்ளை நல்லா இருக்குங்க. 2 கிணறு இருக்கிறதுனால 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால 2 பேர் கூட வாங்கி நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் பண்ணிக்கலாம். இது தார் ரோடு பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு 400 அடி அகலம் வரலாங்க. அதனால் போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை. அருகாமையில் வீடுகளும் கட்டி எல்லாம் குடியிருக்காங்க. தார் ரோடு பாயிண்ட்டுங்க. இது 1 ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 22 லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க. 1 ஏக்கர் விலை 22 லட்சம் சொல்லியிருக்காங்க. இது லோ பட்ஜெட் லேண்டுங்க. அதனால் இடம் பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இடம் பிடிக்குதுனாக்கா நேராக வாங்க, டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. மண் சாயில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கருமண் மிக்சிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். விவசாயத்துக்கு ஏற்ற மண் தாங்க. எல்லா பயிர்களுமே வரும். வெங்காயம், கடலை, கிழங்கு போன்ற அனைத்து பயிர்களுமே நீங்கள் இதில் பயிரிடலாம். பாருங்கள், அங்கே பாருங்கள், ஊர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. அதனால் ஊரை ஒட்டியே இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. வாங்கி பயன்படுத்திக்கோங்க, சூப்பராக இருக்கும். அது மாதிரி ரேட்டும் லோ பட்ஜெட் ரேட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. 2 ஏக்கர் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் விலை 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இது அந்த விலையெல்லாம் இல்லை. அதனால் குறைந்த விலையில் இந்த லேண்டு வாங்கி சூப்பரான தோப்பு வேணால் அமைச்சிக்கலாங்க. நீங்கள் மேற்கொண்டு கொஞ்சம் கிணத்து ஆழப்படுத்திட்டீங்கனாலும் தண்ணீர் வசதி இருக்கும். ஆல்ரெடி போர்வெல் இருக்குது, அதில் தண்ணீர் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் 1-2 போர் கூட போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா 2 உங்களுக்கு இலவச மின்சார வசதி இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அது மாதிரி நீங்கள் லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா அடிக்கடி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் லேண்டு வாங்குகிற வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முறை கூப்பிட்டு விட்டிங்கன்னா நம்மளும் இடையில கூப்பிட முடியாமல் போயிடுது, மிஸ் ஆகிடுதுங்க. அதனால தான் சொல்கிறோம். ஏன்னா எல்லாரையும் ஞாபகம் வச்சு நம்ம கூப்பிட முடியறதில்ல. அதனால் கால் பண்ணுங்கள். நல்ல ஒரு இடம் வாங்கி அழகாக பயன்படுத்திக்குவாங்க. ஊரை ஒட்டியே பக்கமாக இருக்கிறதுனால பின்னாடி நீங்கள் தோப்பெல்லாம் அமைச்சிட்டிங்கனாக்கா ரீவேல்யூ நல்லா இருக்குங்க. அதனால் பாருங்கள், 2 கிணறு, 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோட தார் சாலை முகப்பிலேயே உங்களுக்கு ஏக்கர் 22 லட்ச ரூபாயில் இருக்குது. பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.